தேமுதிக ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து திமுக கூட்டணியில் இணைந்த முக்கிய தலை. சில்லு சில்லாக நொறுங்கிய அதிமுக கூட்டணி. அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி திமுக தனது கூட்டணியை பலப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் திமுக கூட்டணியில் தேமுதிகவும் இணைந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக ஓ பன்னீர்செல்வம் நேற்று முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து ஏறக்குறைய கூட்டணியை உறுதி செய்துவிட்டார். அந்த வரிசையில் இன்னொரு பாமக நிறுவனர் ராமதாஸையும் கூட்டணிக்குள் கொண்டுவர திமுக தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வருகிறது. இந்த முறை தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவ உள்ளது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தனித்து களம் காணும் சீமானின் நாம் தமிழர், விஜயின் தமாக இடையே போட்டி ஏற்பட்டுள்ளது. அரசியலுக்கு புதிய வருகையாக உள்ள நடிகர் விஜய்க்கு இளைஞர்கள், இளம் பெண்கள் மத்தியில் ஆதரவு உள்ளது. இதனால் நடிகர் விஜயின் அரசியல் வருகையால் யாருடைய ஓட்டை பிரிக்கும் என்பது புரியாத புதிராக உள்ளது. எனவே திமுகவும் அதிமுகவும் தங்களின் கூட்டணிகளை முடிந்தவரை பலப்படுத்தி வருகின்றனர். ஒவ்வொரு தொகுதியிலும் விஜய் பிரிக்கும் வாக்குகள்தான் திமுக அதிமுக வேட்பாளர்களை நிர்ணயம் செய்யும் என்பதால் ஒவ்வொரு ஓட்டுகளும் முக்கியமாகும். மேலும் இதனால் சின்ன கட்சி, சின்ன அமைப்பு என ஒன்று விடாமல் திமுக அதிமுக கூட்டணி ஆதரவு கோரி வருகின்றன. அந்த வகையில்தான் தற்போது திமுக கூட்டணி தொடர்ந்து பலமாகி வருகிறது. நேற்றைய தினம் பிரேமலதா விஜயகாந்தின் தேமுதிக கூட்டணியில் இணைந்தது. இதன் தொடர்ச்சியாக ஓ பன்னீர்செல்வம் நேற்று சட்டசபையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசினார். அதன் பிறகு மீண்டும் ஸ்டாலின் தான் முதல்வராக வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவு எம்எல்ஏ உசிலம்பட்டி ஐயப்பன் சட்டசபையிலேயே கூறினார். மேலும் அதேபோல் ஸ்டாலின் சந்திப்புக்கு பிறகு பேட்டியளித்த ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கிறது. 5 ஆண்டுகால திமுக ஆட்சியின் சாதனைகளை மக்கள் அறிவர். தமிழ்நாட்டுக்கே வழி பிறந்துள்ளது. மக்கள் மனதில் இருப்பதே ஐயப்பன் பேசினார். இதனால் ஏறக்குறைய ஓ பன்னீர்செல்வம் திமுக கூட்டணியில் இணைவது உறுதியாகி உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸை கூட்டணிக்குள் கொண்டு வர திமுக முயன்று வருகிறது. இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸுடன் மூத்த திமுக தலைவர் ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது திமுக கூட்டணிக்கு வரும்படி அழைப்பு விடுத்துள்ளார். இருப்பினும் ராமதாஸ் பிடி கொடுக்கவில்லை. ராமதாஸ் தனது முடிவை தெளிவாக கூறவில்லை. இருப்பினும் கூட திமுக விடுவதாக இல்லை. தொடர்ந்து ராமதாஸிடம் தொடர்பில் உள்ளது. கூட்டணி விஷயத்தில் ராமதாஸ் உறுதியாக முடிவெடுக்க உள்ளார். தற்போது பாமக 2 அணிகளாக உள்ளது. அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அணி அதிமுக பாமக கூட்டணியில் இணைந்துள்ளது. இதனால் இந்த கூட்டணியில் சேர ராமதாஸ் யோசிக்கிறார். இதனால் அவர் தனக்கு செல்வாக்கான தொகுதிகளில் வேட்பாளர்களை தனித்து களமிறக்க பரிசீலனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ராமதாஸை எப்படியாவது திமுகவுக்குள் கொண்டு வர ஸ்டாலின் வேலை இறங்கிவிட்டார். மேலும் ராமதாஸ் வந்துவிட்டால் வட மாவட்டங்களில் வன்னியர்களின் ஓட்டுகளை அறுவடை செய்யலாம் என்று திமுக நினைக்கிறது. இதனால் ராமதாஸுக்கான கூட்டணி கதவை திறந்தே வைத்துள்ளதாம் திமுக. இருப்பினும் பாமக, விடுதலை சிறுத்தை கட்சிகள் இடையே பிரச்சனை உள்ளது. பாமக இருக்கும் கூட்டணிக்குள் விடுதலை சிறுத்தை கட்சிகள் இருக்காது என்று அந்த கட்சி நிர்வாகிகளை தெரிவித்து வருகின்றனர். இதனால் ஒருவேளை ராமதாஸ் திமுக கூட்டணியில் ஐக்கியமாக ஒப்புக்கொண்டால் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தை கட்சியை திமுக எப்படி சமாளிக்கும்? திருமாவளவனின் கூட்டணி நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தமிழக அரசியலில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் திமுகவில் வாய்ப்புக்காக காத்திருக்கும்
இளைய தலைமுறை நிர்வாகிகள் குறித்து செய்திகள் கவனமும் பெற்று வருகின்றது. மேலும் அந்த வகையில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலராக இருக்கும் பத்மபிரியா வரும் தேர்தலில் மதுரவாயல் தொகுதியில் போட்டியிட விருப்பம் காட்டி வருவதாக தகவல்களும் வெளியாகி உள்ளன. சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் அவர் கட்சி தலைமையின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் செயல்பட்டு வருகிறார். கடந்த 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் சார்பில் மதுரவாயல் தொகுதியில் போட்டியிட்ட பத்மபிரியா சுமார் 33,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். தேர்தலில் தோல்வியடைந்த 2 மாதங்களிலே அவர் திமுகவில் இணைந்தார். திமுகவில் இணைந்த பிறகு அரசின் திட்டங்கள் மற்றும் கட்சியின் கொள்கைகளை இளைய தலைமுறையிடம் கொண்டு சேர்ப்பதில் அவர் தீவிரமாக பணியாற்றி வருவதால் இந்த முறை திமுக சார்பில் அதே தொகுதியில் போட்டியிட அவர் காய் நகர்த்தி வருகிறார். மேலும் அந்த வகையில் பத்மபிரியாவின் இந்த விருப்பம் மதுரவாயல் தொகுதி திமுக சீனியர்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகிகள் மத்தியில் கவலையான விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட காலமாக கட்சிக்காக உழைத்த சீனியர்களை தாண்டி மாற்று கட்சியிலிருந்து வந்த ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இருப்பினும் இளைஞர்களை கவரும் வகையில் புது முகங்களுக்கு வாய்ப்பளிக்க திமுக தலைமை ஆலோசித்து வருவதால் மேயர் பிரியாராஜன், தமிழன் பிரசன்னா போன்ற இளம் முகங்களின் பட்டியலில் பத்மபிரியாவின் பெயரும் பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த வகையில் திமுக அரசு தற்போது செயல்படுத்தி வரும் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம் மற்றும் மாணவர்களுக்கான லேப்டாப் வழங்கும் திட்டம் இளைஞர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. இந்த சூழலை பயன்படுத்தி மதுரவாயல் தொகுதியில் தனது செல்வாக்கை மீண்டும் நிரூபிக்க பத்மபிரியா திட்டமிட்டுள்ளார். இருப்பினும் தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர் தேர்வில் திமுக தலைமை இறுதி முடிவெடுக்கும் என்பதால் மதுரவாயல் தொகுதி ரேஸில் பத்மபிரியாவும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் சமீப காலமாக ஓபிஎஸ் அணியை சேர்ந்த மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் திமுகவில் இணைந்தனர். இதில் மனோஜ் பாண்டியனுக்கு வரும் தேர்தல் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படும் சூழலில் வைத்திலிங்கம் மகன் பிரபுவுக்கும் ஒரத்தநாடு தொகுதியில் ஒதுக்கப்பட உள்ளதாக தகவலும் தெரிகின்றன. ஆக இந்த சூழ்நிலையில்தான் மீண்டும் ஸ்டாலின் தான் முதல்வர் என்றும் ஓபிஎஸ் சொல்லியிருப்பதன் மூலம் அவர் திமுகவில் இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.